அமைதியாக இருந்த தவளை ஒரு தடவை ஒரு காடு அருகே உள்ள பள்ளத்தில் சில தவளைகள் விளையாடிக் கொண்டிருந்தன. அவை துள்ளி குதித்து மகிழ்ந்திருந்தபோது 2 தவளைகள் ஒரு ஆழமான குழியில் விழுந்தன. மற்ற தவளைகள் எல்லாம் அந்த குழி நிறைய ஆழம் என்பதால் வெளியே வர முடியாது என எண்ணின. அவை கூச்சலிட்டன, வீணாக முயற்சி பண்ணாதீங்க, நீங்க மடிக்குதான் போறீங்க. அதில் ஒரு தவளை அந்த வார்த்தைகளை நம்பி எதையும் முயற்சிக்காமல் சோர்ந்து இறந்துவிட்டது. மற்ற தவளை மட்டும் தொடர்ந்து ஏற முயற்சி செய்தது. மேலிருந்து தவளைகள் வீணாகவே முயற்சி பண்ணாதே என கூறிக்கொண்டே இருந்தன. ஆனால் அந்த தவளை விடாமுயற்சியுடன் ஏறிக்கொண்டே இருந்தது. சில நிமிடங்களில் அந்த தவளை ஒரு விதமாக மேலே குதித்து வெளியே வந்தது. எல்லோரும் ஆச்சரியமடைந்தனர். பிறகு தெரிய வந்த உண்மை, அந்த தவளை செவிகுறைவாக இருந்தது. அது மற்ற தவளைகள் சொல்வது வாழ்த்து சொல்லி ஊக்கமளிக்கிறார்கள் என்று எண்ணி உற்சாகமாக முயற்சி செய்தது. கற்றது, மற்றவர்கள் சொல்வதை நம்மை பாதிக்க விடக்கூடாது. நம்பிக்கையும் முயற்சியும் இருந்தால் எதையும் கடக்கலாம். சுற்றியவர்கள் நம்மை தூக்கிச் செல்லும் வார்த்தைகள் பேச வேண்டும்.